நீங்கள் வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கோல்டு ஃபிஷ் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா, அந்த மீனுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆக்ஸிஜன் பம்புன்றது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் வரைக்கும் ஓடணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நண்பர் வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ கோல்டு ஃபிஷ்ஷை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ வந்து பேசியிருந்தேன். எந்த அளவுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பேசியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மீனுக்கு வந்து அந்த ஏர் பம்ப் ஓடுதுல்ல, அது வந்து எத்தனை மணி நேரம் வரைக்கும் ஓடணும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். கோல்டு ஃபிஷ்ஷை பொறுத்தளவுக்கு அந்த மீனுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான ஆக்சிஜன் சர்க்குலேஷன் அப்படின்றது தேவைப்படும். ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் 20 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஆக்சிஜன் பம்பை வந்து ஓட விடலாம், தப்பு கிடையாது. ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ரொம்ப அதிகப்படியான ஆக்சிஜனில் வராமல் கம்மியான அளவு ஆக்சிஜன் வந்தால் போதுமான அளவுக்கு இருக்கும். எப்போ நீங்கள் வந்து ஆக்சிஜன் பம்ப் போடாமல் இருக்கீங்களோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஃபுல்லாக தீர்ந்து போய் மீன் வந்து தண்ணிக்கு மேலே வந்து வாய் திறந்து மூடும். அப்படி மூடும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தண்ணியில் வந்து ஆக்சிஜன்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு சில நேரம் நீங்கள் நடந்து வந்த அந்த சவுண்டுக்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மீன் வந்து வாயை திறந்து மூடும். அப்படி வாய் திறந்து மூடுது அப்படின்னா அது உணவுக்காக வந்து வாய் திறந்து மூடும். அந்த மாதிரி எப்பயுமே வந்து திறந்து தான் மூடும். அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதாவது டேங்க்குக்கு மேலேயே தான் இருக்கும். அந்த சாப்பாட்டுக்கு வந்து ஒரு அவசரமாக நம்ம கையை நோக்கி ஓடி வரும். அப்படி வராமல் டேங்க்கோடைய மேல் பகுதியில் வாய் திறந்து மூடிக்கிட்டே இருக்குது, மெதுவாக ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தண்ணியில் போதுமான ஆக்சிஜன் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 12 மணி நேரமோ 16 மணி நேரமோ நீங்கள் டேங்க்கில் வந்து ஆக்சிஜன் பம்ப் அப்படின்றது ரன் பண்ணலாம். நீங்கள் கோல்டு ஃபிஷ் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேங்க்கோட சைஸ் வந்து பெருசாக வச்சுக்கணும். டேங்க்கோட சைஸ் இப்போ எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆக்சிஜன் வந்து அந்த ஹோல்டு பண்ணி வைக்கும். எந்த அளவுக்கு தண்ணியில் ஆக்சிஜன் வந்து ஹோல்டாகி உள்ளே இருக்கோ அந்த அளவுக்கு நீ ஆக்சிஜன் பம்ப் வந்து போட்டுட்டு அங்கிட்டு ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் வரைக்கும் கூட திரும்ப நீ ஆக்சிஜன் பம்ப் வந்து போடணுன்ற ஒரு அவசியம் இல்லாமல் இருக்கும். அதே டேங்க்கோட சைஸ் சிறுசாக இருக்குது, தண்ணியோட அந்த அளவுன்றது கம்மியாக இருக்குது அப்படின்னா தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து சீக்கிரம் தீர்ந்து போயிடும்.